ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, விமன்ஸ் பிரீமியர் லீகோட செகண்ட் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் எந்த டீம்லாம் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸும் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ரெண்டு ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருக்கக்கூடிய உமன்ஸ் பிரீமியர் லீகில் இருக்கக்கூடிய 5 டீமில் இந்த 2 டீம் தான் பார்த்தீங்க அப்படின்னா டாப் 2 பொசிஷன் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது ஸ்ட்ரென்த் வைஸாக. ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த ஒரு பேட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சேம் கொதம்பி ஸ்டேடியம் வடவரோடாவில் வச்சு தான் நடக்குது. 15th February ஈவினிங் 7:30 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. வீடியோக்கு போக முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபைனல் அப்டேட்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் சாய்ஸாக இருக்கட்டும், லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்காக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ வீடியோ மேக் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் எந்த மேட்ச்சுமே நடக்கலை. ஸோ ஃபஸ்ட்டு உமன்ஸ் பிரீமியர் லீக் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்கு. ஸோ அதை பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம்லேயே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்டேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஹெட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 5 முறை 2 டீமும் ப்ளே பண்ணியிருக்காங்க. 3 முறை எம்ஐ உமனும் 2 முறை டிசி உமனும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு ஒரு ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 5 கேம்ஸில் 2 கேம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. டிசி உமன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 கேம்ஸ் கிட்ட வின் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் போத் டீம்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸில் ஹீலி மேத்யூஸ், எஸ்திகா பாட்டியா ஓப்பன் பண்ண போகிறாங்க. நேட்சவர் பிரிண்ட்டு, ஹர்மன்ப்ரீத் கவுர் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன்சி பண்ண போகிறாங்க. அமேலியா கர், அமோன்ஜோத் கவுர், அமன்தீப் கவுர் அப்படின்னு சொல்லி ஒரு கவுர் ஃபேமிலியே பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் டீமில் இருக்காங்க. சஞ்சீவன் சஞ்சனா, சத்யமூர்த்தி கீர்த்தனா, சபினியன் இஸ்மாயில், சைகாஷா. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இதில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பிக்ஸ் யாரெல்லாம் இருப்பா, ஸ்டாட்ஸ் வைஸாக யார் வந்து ஃபேண்டசிக்கு ரொம்ப முக்கியமான பிக், இன்னிங்ஸ் வைஸாக யார் முக்கியமான பிக் அப்படிங்கிறதுலாம் நம்ம கீழே டீட்டெயிலாக பார்க்கலாம். 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸில் நம்பிக்கையாக இருக்கக்கூடியவங்களில் ஃபஸ்ட்டு சபினின் இஸ்மாயில் வந்து நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். 2வது மேலியாக்கர், ஸோ 3வது நேட்சவர் ப்ரூட். இந்த 3 பவுலர்ஸுமே அவங்களோட ஃபுல் 4 ஓவர்ஸை கண்டிப்பாக முடிக்க போகிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 8 ஓவர்ஸில் லாஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே நான் வந்து சைகாஷாக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய ஓவர்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்த்தேன். பட் கொடுக்கவே இல்லை. ஓவர்ஸ் கொஞ்சம் மேட்சுக்கு மேட்ச் 1 ஓவர் 2 ஓவர் தான் கொடுக்காங்க. இந்த உமன்ஸ் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் வந்து போல் பண்ணாலும் போகலாம். ஸோ எதிர்பார்க்காத பவுலர்ஸ் வந்து ஃபுல் ஓவர்ஸும் போல் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு கெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 மேட்சஸ் போனதுக்கப்புறம் தான் நமக்கே புரிய வரும். ஸோ அந்த வகையில் பார்க்கல மெயினாக இந்த 3 பவுலர்ஸ் வந்து 4 ஓவர்ஸ் போடுவாங்கங்கிறது கன்ஃபார்ம். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 8 ஓவர்ஸில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா சத்யமூர்த்தி கீர்த்தனா, சைகாஷாக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ அவங்க கூட பார்த்திங்க அப்படின்னா அமோன்ஜித் கவுராக இருக்கட்டும், அமன்தீப் கவுராக இருக்கட்டும் ஓவர் ஷேர் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான பிளேயர் ஹீலி மேத்யூஸ். ஸோ இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 4 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்க ரீசனுக்காக டெலகிராமில் வந்து நம்ம ஆஃப்டர் லைன் அப் வந்து அப்டேட் பண்ணுறோம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸில் ஃபஸ்ட்டு ஹீலி மேத்யூஸ் பொறுத்த வரைக்கும் 96% பிக் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். பட் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பேட்டிங்கில் கொஞ்சம் ஒஸ்டாக இருந்திருக்கு. ஹெட்வேர் பொறுத்த வரைக்கும் 5 இன்னிங்ஸில் 79 அடிச்சிருக்காங்க. ஸோ விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் 8 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. பட் ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஆப்ஷனில் சூப்பர் பிக்காக இருப்பாங்க. உங்களுக்கு மேட்சுக்கு மேட்ச் பேட்டிங்கில் 60 அடிச்சிட்டு இருக்காங்க. ப்ளஸ் விக்கெட்டும் பார்த்திங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹெட்வேட்டில் ஒரு மேட்ச் ஆடி 5 ரன் 1 விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும், 4 மேட்ச் ஆடி 74 ரன் 7 விக்கெட் செகண்ட் இன்னிங்ஸ்லையும் எடுத்திருக்காங்க. எஸ்திகா பாட்டியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஹெட்வேட் ரெக்கார்டில் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஹெட்வேட் ஆவரேஜ் 22 அப்படிங்கிற மாதிரி ரெக்கார்டாக இருக்குது. ஸோ டபுள் ஆப்ஷன் பிளேயர், விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனும் கூட ஃபஸ்ட் பேட்டிங் நீங்கள் அதே ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ஹெட்வேட்டில் ஒரு மேட்ச் ஆடி ஹெட்வேட்டில் ஃபஸ்ட் பேட்டிங்கில் 1 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் பேட்டிங்கில் 27 ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நேட்சவர் பிரிண்ட்டு மஸ்ட் பிக்கு. ஸோ ஹெட்வேட்டில் 5 மேட்ச் ஆடி 107 ரன் 2 விக்கெட்டு. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் ஒரு மேட்ச் ஆடி டக் அவுட்டு, செகண்ட் பேட்டிங்கில் தான் அந்த 4 மேட்ச்சில் 107 ரன் அடிச்சு 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. ஒரு டாப் கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கு நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இவங்க இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஹர்மன்ப்ரீத் கவுர். ஸோ இவங்களோட ஹெட்வேட் ஆவரேஜ் 33 சூப்பராக ஆடி இருக்காங்க இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக. பேட்டிங் செகண்டாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டாக இருக்கட்டும், குறிப்பாக சேஸ் பண்ணக்கூடிய டைமில் ஹர்மன்ப்ரீத் கவுர் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா பேட் பண்ணி கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நம்பர் 4 தான் வரப்போகிறாங்க. ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருந்திருக்கு. ஹெட்வேட்டில் 23 ஆவரேஜ், வெனியூவில் 26 ஹெட்வேட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 23, செகண்ட் இன்னிங்ஸில் 36 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வந்து ரெக்கார்டாக இருக்குது.
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அமேலியாக்கர் ஒரு 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 சூப்பரான பிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். 90% ஒருத்தன் கேட்டால் எஸ் கண்டிப்பாக பிக் பண்ணலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பண்டல் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. பேட்டிங் நம்பர் 5 தான் வராங்க. பட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் 4-2 இந்த மாதிரி மேட்ச்சுக்கு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்ஸ் கண்டினியூஸாக எடுத்து கொடுத்துட்ருப்பாங்க. குறிப்பாக உமன்ஸ் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் 19 இன்னிங்ஸில் 22 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டீம் கூட ஒரு மேட்ச் ஆடி 8 ரன் அடிச்சு விக்கெட் எதுவும் எடுக்கலை. செகண்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் பவுலிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அமன்ஜோத் கவுர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் 5 மேட்ச் ஆடி 64 ரன் அடிச்சிருக்காங்க. பட் ரன்ஸ் பெருசாக எதுவும் இல்லை. செகண்ட் பேட்டிங்கில் தான் அந்த 45 ரன் வந்திருக்கு. ஸோ ரேராக போங்க, வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த டீமில் உங்களுக்குலாம் கிடைக்காது. ஸோ பேட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அமன்ஜோத் கவுராக இருக்கட்டும், அமன்தீப் கவுராக இருக்கட்டும், ஸோ இந்த 2 பிளேயர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்புங்கிறது கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இவங்களோட ஸ்டாட்ஸுமே கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ ரேராக போகிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். மெகாஜெயில் போனாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சஞ்சீவன் சஞ்சனா ஒரு பெஸ்ட் பிக்கு 3% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 2 மேட்ச் ஆடி 30 ரன்னு. லாஸ்ட் சீசன் ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க. ஒரு பாலுக்கு 6 ரன் தேவைப்படுற டைமில் 6 அடித்து மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்ருக்காங்க. ஆஃப் ஸ்பின்னரும் கூட. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய ரன்ஸ் எதுவும் இல்லை. ஒரு மேட்ச் 29 3 விக்கெட் மட்டும்தான் பெரிய பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படினாலுமே சேஸில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சத்யமூர்த்தி கீர்த்தனா ஒரு நம்ம தமிழ்நாடு சேர்ந்த கிரிக்கெட்டர் தான். 4 மேட்ச் ஆடி இருக்காங்க இது வரைக்கும் WPL. விக்கெட் எதுவும் எடுக்கலை. ஹெட்டு ஒரு மேட்ச் ஆடி 13 எக்கனாமியாக இருக்குது. செகண்ட் பவுலிங் ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸ்மால் லீக் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் கிராண்ட் லீக்கில் உங்களுக்கு மஸ்ட் பிக்காக தெரிய வராங்க. அடுத்து சபினின் இஸ்மாயில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 மேட்ச் ஆடி 3 விக்கெட் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லையும் ஒரே மேட்ச்சில் பவுலிங்கில் செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஹெட்டில் பொறுத்த வரைக்கும் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. பட் இருந்தாலும் இவங்க ஃபஸ்ட்டு பவுலிங்க்கு தான் வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிளேயர். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்கில் மஸ்ட்டாக இவங்களை ட்ரை பண்ணி ஒரு VCR கேப்டன் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் ரீசன்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் கிரிக்கெட்டர்லேயே இவங்க தான் வந்து ஹை பேஸ் போடக்கூடிய ஒரு உமன் கிரிக்கெட்டராக பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சைகா இஷாக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் உமன்ஸ் ப்ரீமியர் லீக்கில் 19 மேட்ச் ஆடி 24 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காங்க. ஹெட்டில் 5 மேட்ச் ஆடி 7 விக்கெட்டு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 4 மேட்ச் ஆடி 4 விக்கெட்டு. செகண்ட் இன்னிங்ஸில் ஒரே மேட்ச்சில் 3 விக்கெட்டு. ஸோ நல்ல குவாலிட்டியான லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ஸோ லாஸ்ட் சீசனுக்கு முந்தைய சீசன் வந்து டெபியூ பண்ணியிருந்தாங்க. அந்த சீசன் ஃபுல்லாக நிறைய விக்கெட்ஸ் எடுத்து பர்பிள் கேப் வாங்கி இந்தியா டீமுக்கு பார்த்திங்க அப்படின்னா குவாலிஃபை ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டாலும் இந்த சீசன் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நீங்கள் செகண்ட் பவுலிங் இவங்களை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சோல் ட்ரியான் இருக்காங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கன் சூப்பரான ஆல்ரவுண்டர். ஸோ நடேன் டி கிளார்க்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஷிதா மகேஸ்வரி இருக்காங்க. கலிட்டா. ஸோ குப்தா கமாலினி. ஸோ கமாலினி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம மதுரையை சேர்ந்த பொண்ணு தான் இவங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 crore 1.25 சம்திங் க்ரோருக்கு இந்த சீசன் வந்து இவங்களை ஏலத்தில் எடுத்திருந்தாங்க. ஸோ ரொம்பவே பேசப்பட்ட விஷயம். அண்டர் 19 கிரிக்கெட்டில் ஓப்பனிங்கில் ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல மென்ஷன் ஆகல, தப்பாக இருக்குது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் கிரிக்கெட்டர். ஸோ எக்ஸ்ட்ரானரியான பேட்ஸ்மேனும் கூட. ஸோ உள்ளே வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் எஸ்டிகாவை ரிப்ளேஸ் பண்ணி ஒரு நல்ல பிக்காக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் டெப்த்தாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்டர்நேஷ்னலையும் இன்க்ளூட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஹீலி மேத்யூஸை மாரிசன் கேப் பார்த்திங்க அப்படின்னா 6 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. நியூ பால் வந்து மாரிசன் கேப் தான் போல் பண்ண போகிறாங்க. ஜஸ்ட் ஜானசன் 3 முறையும், சதர்லேண்ட் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஷிகா பாண்டே 2 முறையும், ராதா யாதவ் அடுத்து அலிஷா கப்சி ஒரு முறை விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு நடைன் டி கிளாக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நட்டாலியா டி கிளாக் செவர் ப்ரூண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஷிகா பாண்டே 2 முறையும், ஜஸ்ட் ஜானசன் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. கேப் 2 முறை. மித்தபடி பார்த்திங்க அப்படின்னா அருந்ததி ரெட்டி, அலிசா கப்சே, சதர்லேண்ட் எல்லாருமே ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்டாட்ஸ் ரொம்ப பெருசாக இருக்க ரீசனுக்காக நான் ரீட் பண்ணிட்டு போயிருந்தேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நோட் பண்ணிக்கோங்க. எந்தெந்த பவுலர்ஸ் வந்து எங்கெங்கே பவுல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு 1 or 2 மேட்சஸில் கண்டினியூஸாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்தபடியாக எஸ்டிகா பாட்டியா பொறுத்த வரைக்கும் மாரிசன் கேப் 2 முறையும், அருந்ததி ரெட்டி, ஜஸ்ட் ஜானசன், ராதா யாதவ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஹர்மன்பிரீத் கவுர் பொறுத்த வரைக்கும் சதர்லாண்டுக்கு அகேன்ஸ்டாக 4 முறையும், மரிசான் கேப்க்கு அகேன்ஸ்டாக 2 முறையும், ஜஸ்ட் ஜானசனுக்கு அகேன்ஸ்டாக 2 முறையும் அவுட் ஆயிருக்காங்க. பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா மரிசான் கேப்புக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் கொஞ்சம் ரன் பால் ஆடிருக்காங்க. மற்றபடி எல்லா பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவே டீசெண்டாக ஆடிருக்காங்க. கப்சே, சிக்கா பாண்டே, ராதா யாதவ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்கள விக்கெட் எடுத்திருக்காங்க.
தென் லாஸ்ட் 2 பிளேஸ். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் அமேலியா கேர், ஷிகா பாண்டே 4 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. அருந்ததி ரெட்டி, சதர்லாண்ட் கேப் ஒரு முறையும், அமன்ஜித் கௌர் பொறுத்த வரைக்கும் சதர்லாண்டும் ஜஸ்ட் ஜான்சனும் ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போது எம்ஐ உமனில் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்? ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு 7 பிளேஸ் வரும் அப்படின்னா ஹீலி மேத்யூஸ், எஸ்டிகா பாட்டியா, நட்டாலியா ஷெவர் ப்ரூன்ட்டு, ஹர்மன்ப்ரீத் கவுர் பிக் பண்ணிக்கலாம். அமேலியாவுக்கு சபின் இஸ்மாயில். இந்த 6 பிளேஸ் தான் உங்களோட ஆப்போனன்ட்ஸ் எல்லாருமே பிக் பண்ணிட்டு வருவாங்க. நீங்களும் அவங்களே ட்ரை பண்ணிக்கலாம். உமன்ஸ் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நிறைய பிளேஸ் ட்ரீம் டீமில் எடுப்பீங்க. 8 to 9 பிளேஸ், 10 பிளேஸ் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு கன்ஃபியூசிங்கும் வேண்டாம். ஈஸியாக எதிர்பார்த்துக்கிட்ட வேண்டாம். ஏன்னா அந்த ஒரு லோ பர்சன்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மேட்ச்க்கு வந்து சைகா இஷாக்கு வந்து ட்ரீம் டீம் கேப்டனாக வராங்கன்னா சைகா இஷாக்கை பிக் பண்ணி கேப்டன் போடுங்க மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணியிருக்கவங்க ரேங்கில் ஓரளவுக்கு டீசெண்டாக போவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிஸ்கியான ஆப்ஷன்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா உமன்ஸ் கிரிக்கெட்டில் இருக்கும். ஸோ இந்த 6 பிளேஸ்க்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். ஸோ 7th ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதிக வாய்ப்பு இருக்க ரீசனுக்காக சைகா இஷாக் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணிக்கிறேன். சேஃப் சிவிசி யார் இந்த பர்டிகுலர் டீமில் அப்படின்னா நேட் ஷெவர் ப்ரூன்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹீலி மேத்யூஸ்ன்னு சொல்லி இந்த 2 பிளேஸை உங்களுக்கு நான் வந்து சேஃப் சிவிஸை சொல்கிறேன். இவங்க வெஸ்ட் இண்டீஸ் டீமோட கேப்டன், இவங்க இங்கிலாந்து டீமோட கேப்டனாக இருந்தாங்க. ஸோ அடுத்ததான் இந்தியா டீமோட கேப்டன் அமேலியா கேர், நியூசிலாந்து டீமோட கேப்டன் ஹர்மன்ப்ரீத் கவுர் வந்து இந்தியா டீமோட கேப்டன், அமேலியா கேர் வந்து நியூசிலாந்து டீமோட கேப்டன். இந்த மாதிரி எல்லா டீமோட கேப்டன்ஸும் இருக்க ரீசனுக்காக தான் இந்த டீம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக தெரிய வராங்க. ஸோ ரிஸ்கியான ஆப்ஷன்ஸ் வந்து யாரெல்லாம் இருக்கா இந்த மேட்ச்க்கு ரிஸ்க்காக யாருக்கு வந்து சிவிசி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஹர்மன்ப்ரீத் கவுர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிஸ்கியான சிவிசியாக இருப்பாங்க. அமேலியா கரும் ஒரு ரிஸ்கியான சிவிசியாக தெரிய வராங்க. சரி, ஓகே. இப்போது நெக்ஸ்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங்களோட ப்ளஸ் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸை டெப்த்தாக வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மெக்லானிங் ஆஸ்திரேலியன் டீமோட கேப்டனாக இருந்தவங்க. ஸோ மெக்லானிங்கும் ஷஃபாலி வருமாவும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அலிசா கப்ஸே, ஜெமிமா ராட்ரிகியூஸ் அடுத்து நம்பர் 4ல் வராங்க. மரிசான் கேப்பு, ஜஸ்ட் ஜானசன், சாரன் பிரீஸ், ராதா யாதவ், அருந்ததி ரெட்டி, ஷிகா பாண்டே, லாஸ்ட்டாக மின்னு மணி. ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லோனாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இதில் 4 overs யார் போல் பண்ணுவாள் அது வந்து ரொம்பவே டவுட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அருந்ததி ரெட்டி, 2வது ராதா யாதவ், 3வது மரிசன் கேப்பு. ஸோ 4வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஜானசன் கொடுக்கலாம். ஸோ 5வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய 4 ஓவர்ஸில் வந்து ஷிகா பாண்டே முடிஞ்ச அளவுக்கு 2லேருந்து 3 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணலாம். ஸோ டோர்னமெண்ட் ஸ்டார்டிங் அப்படிங்கிற ரீசனுக்காக பார்த்திங்க அப்படின்னா கெப்சைக்கு ஓவர் போவாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பட் இந்த ஒரு ஸ்குவாடில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அலிசா கப்ஸே தான். ஸோ மும்பை இந்தியன்ஸில் பெருசாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிடையாது. ஸோ யோசிச்சு போகிறாங்களா? ஏன்னா லாஸ்ட் சீசன் ஃபுல்லாக மும்பை இந்தியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பேட்டிங்கில் ஃபஸ்ட் மேட்ச்லேயே ஒரு 70+ + 2 விக்கெட் கிட்டே எடுத்திருந்தாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸும் கொடுக்கலாம். ஸோ நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய 4 பவுலர்ஸில் ராதா யாதவ், அருந்ததி ரெட்டி, மரிசான் கேப்பு, ஜஸ்ட் ஜானசன் இந்த 4 பிளேயர்ஸ்க்குமே நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. மற்றபடி இருக்கக்கூடிய பவுலர்ஸை ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மெக்லானிங்கு. ஸோ 80% பிக் பண்ணியிருக்காங்க. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் வந்து எக்ஸ்ட்ராண்டியாக இருந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் டபுள் டிஜிட்டில் பெருசாக போகலை, 30+ எதுவுமே அடிக்கலை. ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் லேனிங் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஷஃபாலி வர்மா. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹெட்டில் ஃபஸ்ட் பேட்டிங்கில் 10 ரன் தான் ஆவரேஜ் இருக்குது. சேஸில் ஒரு மேட்ச் ஆடி 33. ஒரு டோர்னமெண்ட் ஸ்டார்டிங் அப்படின்னா இனிஷியலாக ஷஃபாலி வர்மா நல்லா ஆடுவாங்க. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் சபின் இஸ்மாயிலுக்கு அகைன்ஸ்டாக ஒரு வீக்னஸ் இருந்திருக்கு. பிளேயர் பேட்டில் நான் அதை கிளியராக ரீட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஷஃபாலி வர்மா செகண்ட் பேட்டிங்கில் பிக் பண்ணுறது ஒரு டீசென்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா அலிசா கப்ஸே. ஸோ எக்ஸ்ட்ரானரியான ஒரு ஆல்ரவுண்டர். ஹெட்டில் 100 ரன் அடித்து 3 விக்கெட் எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் பேட்டிங்கில் ஒரு மேட்ச் ஆடி 38. ரீசன்ட் ஃபார்ம் சொல்கிற அளவுக்கு இல்லாட்டாலும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அலிசா கப்ஸே அஸ் அ பிளேயரை உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ஜெமிமா ராட்ரிகியூஸ் உங்களுக்கு மஸ்ட் பிக்காக இருக்கணும். ஹெட்டில் இது வரைக்கும் ஆடி இருக்க 4 மேட்ச் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா 48 ஆவரேஜ் வச்சுருக்காங்க. ஸோ பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். நம்பர் 4லேயும் வராங்க. இந்தியன் டீமோட ஒரு குட் மிடில் ஆர்டர் பிளேயரும் கூட. ஸோ மஸ்ட்டாக அவங்க டீமில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போத் இன்னிங்ஸுமே நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக மரிசான் கேப்பு. ஸோ ஒரு டாப் சிவிசி பிக் அப்படின்னு சொல்லலாம். டெல்லி கேபிட்டல்ஸ் சைடு 93% ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 47 ரன் 3 விக்கெட்டு. வெனியூர் ஒரு மேட்ச் ஆடி செகண்ட் பேட்டிங்கில் செகண்ட் இன்னிங்ஸில்
2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ரீசெண்டாக பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஸோ இவங்க ஓவர் போல் பண்ணுவாங்களா இல்லை பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக போல் பண்ணல, பட் இவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பவுலிங்கில் நீங்கள் மஸ்ட்டாக ஒரு சிவிசி கொடுக்கலாம். டாப் ஆர்டர் மொத்தத்தையுமே 2 ஓவரில் ஒரு டக்குன்னு ஒரு 3 விக்கெட் எடுக்கக்கூடிய அளவுக்கான எபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. பட் பிச் அந்த அளவுக்கு இல்லை. நீங்கள் மேட்ச் வந்து நான் லைவில் பார்த்தேன். ஒரு 16-17 ஓவர்ஸ்க்கு அப்புறம் ட்ரிங்க்ஸ் பிரேக் அப்புறம் தான் வீடியோ மேக் பண்ண வந்திருக்கேன். ஸோ பிச்சு பெருசாக இனிஷியலாக மூவ்மெண்ட் இல்லை. ஸோ அதையும் மைண்டில் வச்சு டீமை மேக் பண்ணலாம். அடுத்ததான் ஜஸ்ட் ஜானசன் ஒரு எக்ஸ்ட்ரானரி பிக்காக இருப்பாங்க. ஹெட்டில் 4 விக்கெட்டு, வென்யூவில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 4 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட் அப்படிங்க மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ ஹெட் பர்ஃபார்மன்ஸில் விக்கெட்ஸில் மட்டும்தான் நல்லா ஆடி இருக்காங்க. பேட்டிங்லேயுமே டீசெண்டாக ஆடி கொடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணி செகண்ட் போல் பண்ணியில் ஜஸ்ட் ஜானசன் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சாரா பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்ஸ் இதுவும் இல்லை, பட் ரீசெண்டாக ஒரு சிங்கிள் ஆப்ஷன் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாகவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இவங்க தான் இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஒரு டபுள் ஆப்ஷனில் வேணும் அப்படின்னா கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ரேராக போகலாம். மினிமம் ஒரு 15 to 20 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கலாம். டபுள் ஆப்ஷன் பிளேயரும் கூட ஒரு 16% ஒரு சூப்பரான பிக் அப்படின்னா இவங்க நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ராதா யாதவ் பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு. ஸோ ஹெட்டில் ஃபஸ்ட் பவுலிங்கில் விக்கெட் எதுவும் எடுக்கல. செகண்ட் பவுலிங்கில் 4 இன்னிங்ஸில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. நல்லா ஃபிட்டான கிரிக்கெட்டரும் கூட. ஸோ லாஸ்ட் சீசனில் செகண்ட் பவுலிங்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஸோ சேஸ் பண்ணையில், அதாவது செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்கள மஸ்ட்டாக அவங்க டீமில் கொண்டு வரது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது அருந்ததி ரெட்டி. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இன்னொட்டாக இருந்திருக்கு. ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 1 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ செகண்ட் பவுலிங் ட்ரை பண்ணலாமான்னா ட்ரை பண்ணிக்கலாம். மிஸ் பேட்டிங்கும் கொஞ்சம் டீசெண்டாக ஆடுவாங்க. நீங்கள் ஷிகா பாண்டே பிளேயர் பேட்டில் நிறைய பிளேயர்ஸ் விக்கெட் எடுத்திருந்தாலும் அருந்ததி ரெட்டிக்கு அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி நல்லா இருக்கும். ஷிகா பாண்டே 3 வருஷம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 5 மேட்ச் ஆடி 4 விக்கெட் ஹெட்டில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங் டெத்தை நீங்கள் மட்டுமே மைண்டில் வச்சு இனிஷியல் ஸ்விங்கு வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம். மைண்டை வந்துட்டு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டெத் பவுலிங்கில் இவங்க 2 விக்கெட் எடுப்பாங்க மைண்டில் வச்சு பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மினிமனி ஓவர்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து கம்மி. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஹெட்டில் இது வரைக்கும் 3 மேட்ச் ப்ளே பண்ணி எதுவுமே பண்ணல. பவுலிங்கும் பண்ணல, பேட்டிங்கும் பண்ணல. ஸோ பவுலிங் கிடச்சிது அப்படின்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர், மெயின் ஆஃப் ஸ்பின்னராக ஆடுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டீமில் ஆனபல் சதரான் இருக்காங்க. ஸோ தீப்தி, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீ ஷராணி, ஸோ நிக்கி பிரசாத், ஸோ கஷ்யப் இருக்காங்க, தன்யா பாட்டியா, லாஸ்ட்டாக டிடா சது. ஸோ இதாக பார்த்திங்க அப்படின்னா பெஞ்ச் பிளேயர்ஸ் லிஸ்ட்டு. இதில் யாராவது ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னா தனியா பாட்டியா. ஸோ விக்கெட் கீப்பர்ஸ், அந்த விக்கெட் கீப்பிங் உமன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிப்ளேஸ் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. மற்றபடி ஆனபல் சதர்லாண்டு ஏதாவது ஒரு ஃபாரினரை ரிப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும். இப்போ பிளேயர் பேட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷனுக்குள்ளே வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மெக்லானி டீமோட கேப்டனை அமேலியா கர் 4 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. சபினின் இஸ்மாயில் பார்த்திங்க அப்படின்னா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா சைகா இஷாக் 1 முறை, மேத்யூஸ் 1 முறை, நாட்ஸர் ப்ரூண்ட் வந்து 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. அலிசா கப்ஸே பொறுத்த வரைக்கும் அமேலியா கர் 5 முறை. நான் இதான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அமேலியா கர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பிக்கு. ஒரு ஸ்மால் லீக்கு கூட ரிஸ்கியான வீசியாக இருப்பாங்க. சபினின் இஸ்மாயில 3 முறை அகேன்ஸ்ட் அவுட்டாக இருக்காங்க. சைகா இஷாக் 2 முறையும், ஹீலி மேத்யூஸ் 2 முறையும், நாட்ஸர் ப்ரூண்ட் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஷஃபாலி வர்மாவை பொறுத்த வரைக்கும் அமேலியா கர் 2 முறை, சபினின் இஸ்மாயில் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. சைகா இஷாக் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஹீலி மேத்யூஸ் வந்து ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜமீமாவுக்கு பெருசாக பேட்டில் எதுவும் கிடையாது. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஹீலி மேத்யூஸ் மட்டும் தான் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. எல்லா பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவுமே ரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆடி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து மஸ்ட்டாகவே நீங்கள் வந்துட்டு ஜமீமா ராட்ரிகஸ் ட்ரை பண்ணுறது உங்கள் டீமில் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட்டு 2 பிளேயர்ஸில் மரிசான் கேப்பை அமேலியா கர் 2 முறையும், சைகா இஷாக் 1 முறை. ஹீலி மேத்யூஸ் பாருங்கள், 33 பால் போல் பண்ணி 43 ரன் கொடுத்து 4 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான சவுத் ஆஃப்ரிக்கன் கேப்னா இருந்தவங்க. ஸோ மரிசான் கேப்பு. நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் ஜோனசனை பொறுத்த வரைக்கும் அமேலியா கர் 1 முறையும், கவுர் 1 முறை, ஹீலி மேத்யூஸ் வந்து 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போது இந்த பர்டிகுலர் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் இம்பார்ட்டன்ஸ் ஆன் பிளேஸ் வந்து நம்ம பார்த்துலாம். பிளேயிங் ஒன்று பார்த்தாச்சு. இம்பார்ட்டன்ஸ் ஆன் பிளேஸில் லேனிங், ஷஃபாலி வர்மா, அலிசா கப்ஸே, ஜமீமா ராட்ரிகஸ், மரிசான் கேப்பு, அடுத்ததாக ஜஸ்ட் ஜானசன். இந்த 6 பிளேஸ்மே நீங்கள் வந்து ஒரு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா அருந்ததி ரெட்டி ட்ரை பண்ணுவேன். நீங்கள் பேட்டில் நிறைய விக்கெட் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் ஷிகா பாண்டே ட்ரை பண்ணலாம். பட் நான் வந்து ஓரளவுக்கு சேஃபாக பேட்டை விடுற ஒரு பிளேயரும் கூட அருந்ததி ரெட்டியை நான் பிக் பண்ணிக்கிறேன். சேஃப் சிவிசி யார் இந்த பர்டிகுலர் டீமில் அப்படின்னா ஃபஸ்ட்டு மரிசான் கேப்பு. ஸோ 2வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அலிசா கப்ஸே.
இந்த 2 பிளேயர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஃப் சிவிசி பிக்காக அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இருக்காங்க. ரிஸ்கி சிவிசியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா நான் வந்து ஜெமிமா ராட்ரிகஸ் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக சொல்கிற அளவுக்கு யாரும் இல்லை. நீங்கள் மெக்லானி கூட பேட்டிங் ப்ளஸ் 42 ஆவரேஜ். ஸோ அவங்கள கூட ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே. இப்போது நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு டெமோ டீம் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா சேஃப் சிவிசி ரிஸ்கியான ஆப்ஷன் எல்லாமே ட்ரம்ப் பிக் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எம்ஐ உமன்ஸில் ட்ரம்ப் கார்ட் பிக்கு நேட்சர் ப்ரூண்டு ஹர்மன்பிரீத் கவுர் எஸ்திகா பாட்டியா இவங்களாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டிசி உமன்ஸில் ஷஃபாலி வர்மா மெக்லானி ஜஸ்ட் ஜோனசனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சேஃப் சிவிசி ஆல்ரெடி மேலே பார்த்தாச்சு. ஹீலி மேத்யூஸ் அமேலியாக்கர் மரிசான் கேப். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய டெமோ டீமில் எஸ்திகா பாட்டியா மட்டும் தான் விக்கி கீப்பர்ஸில் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் மெக்லானிங்கு ஹர்மன்பிரீத் கவுர் ஷஃபாலி வர்மான்னு பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஹீலி மேத்யூஸ் நேட்சர் ப்ரூண்டு மரிசான் கேப் அமேலியாக்கர் ஜஸ்ட் ஜோனசன் பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் சபினி இஸ்மாயில் ராதா யாதவ் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஃபைனல் டீம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கம்மியான பர்சன்டேஜில் லோ பர்சன்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீம் டீம் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதில் ஒரு 5 பிளேயர்ஸ் கொடுத்தா மினிமம் 3லேருந்து 4 பிளேயர்ஸ் ட்ரீம் டீமில் கண்டினியூஸாக வந்துட்டுருக்காங்க. நம்ம டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க்கு கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.